पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம் முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம். பிரமாண பிரகரணத்துல மூணாவது டாபிக் ஜீவன் முக்தி ஸ்வரூபத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜீவன் முக்தினா என்ன அப்படின்னு இதில் ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஜீவன் முக்திக்கான லட்சணம் பஞ்ச கிளேஷங்களும் சித்த தர்மங்கள். பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்னா என்னெல்லாம்? பஞ்ச கிளேஷம் அவித்யான்னு இருக்கு. அதுக்கப்புறம் அகங்காரம், நான் கர்த்தா நான் போக்தான்ற அகங்காரம். அதுக்கப்புறம் ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சுக துக்க அனுபவம்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்றாக்கிருங்க. அதுக்கப்புறம் மரண பயம். இது எல்லாம் சேர்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளேஷங்கள் அப்படின்னு பேர். இந்த சித்த விருத்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்த தர்மங்கள் நம்ம சொல்றோம். பஞ்ச கிளேஷங்கள். இந்த பஞ்ச கிளேஷங்கள் தான் பார்த்தீங்கன்னா பந்தம் பவதி, பந்தோ பவதி. இதுதான் பந்தம் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது லைன்லேயே இதை நிச்சயம் பண்ணிட்டோம். தஸ்ய நிவாரணம் ஜீவன் முக்தி. இதை ரொம்ப திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஜீவன் முக்தின்றதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பஞ்ச கிளேஷங்களோட நிவாரணம் எதுவோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்னு பேர். சரி, இந்த நிவாரணம் பண்றது பார்த்தீங்கன்னா முடியுமா அப்படின்னும் போது ஆச்சாரியர் நிரூபணம் பண்ணிட்டு இருக்கார். புருஷ பிரயத்தனத்தினால்தான் இந்த மோட்சமும் ஜீவன் முக்தியும் சித்திக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா
என்னுடைய சாதனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபியாசம் ஏதாவது புருஷ பிரயத்தனம்ன்றதுக்கு அர்த்தம் யோகா அபியாசம். யோகா அபியாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா இதை நிவாரணம் பண்ண முடியும். அப்படின்னும் போது இந்த யோக அபியாசத்துல ஈடுபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியில இருந்து ரிஷிமார்கள்லாம் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. வருஷ காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா தியானங்கள் நிறைய ஈடுபட்டிருக்காங்க. இப்ப நம்மளால முடியாதே அப்படின்னும் போது அப்பதான் நம்ம சொல்றோம், எப்படின்னா நம்ம மருத்துவம் பண்ணிக்கிறோம், வைத்தியம் சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், மெடிசின்ஸ் ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். அது மாதிரியே மற்ற ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றோம். அதெல்லாம் வருஷங்களை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்குதுன்றதை நம்ம பிரத்யட்சமா பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புருஷ முயற்சியோட எல்லா விஷயங்களையும் இந்த யோகா அபியாசத்திலையும் கூட நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா அந்த புருஷ பிரயத்தனம் கண்டிப்பா மோட்சத்தை கொடுக்கும், சித்தவிருத்தி நிரோதத்தை உங்களுக்கு கொடுக்கும், கிளேஷங்களை நிவாரணம் பண்ணி ஜீவன் முக்தியை கொடுக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் நேத்து லாஸ்ட்ல நம்ம பார்த்தது ஆனந்த போத ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார். அந்த லாஸ்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 66வது பேஜ்ல மேல இருக்கிறது. அதுல வந்து சொல்லும்போது சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலம் இருக்கு பாத்தீங்கன்னா, நகி கதாச்சித் கர்ம பல விசம்பாத மாத்திரேன தௌர்பல்யம் ஆபாதையதும் சக்கியம். கர்ம பலனை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் நம்ம பண்ற கர்மா பலன் கொடுக்காம போகலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸாம் எழுதிருந்த ஃபெயிலியர் ஆகி போச்சு, நல்ல என்ட்ரன்ஸ் எழுதின மார்க் வராம போச்சு அப்படின்னு 12th இருந்து நமக்கு ஆரம்பிக்கும். 10th இருந்து 12th இருந்து எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்றோமோ எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். சில சமயம் ஜெயிச்சிருவோம், லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது நடக்கல, கர்ம பலன் நம்ம நினைச்சதுக்கு நடக்கல அப்படின்னா அதுக்காக எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா பலன் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா என்ன ஆகும், அந்நியதா. அப்படி நினைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ராஜா என்ன பண்றான் அப்படின்னா கதாச்சித்கம் பராஜயம் திருஷ்டுவா, யாரோ ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்றான். அந்த யுத்தம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலாட்படை இருக்கு, யானைப்படை இருக்கு, குதிரைப்படை இருக்கு. இது மாதிரி யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சேனாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அநேக சேனைகள் இருக்கு. அப்ப குதிரையை யூஸ் பண்ணியும் யானை யூஸ் பண்ணியும் ஜெயிக்கிறானா அப்படின்னா தோத்து போயிடுறான்னு வச்சுங்க. கதாச்சித் எப்போ ஒரு வாட்டி தோத்து போயிட்டான். அப்ப தோத்து போனதை பார்த்து மற்றவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, ஓஹோ யானைய வச்சோ இல்ல குதிரைய வச்சோ என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு எல்லா மன்னர்களாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனா வந்து பாத்தீங்கன்னா உபேட்சியதை. அப்போ யாருமே வந்து பாத்தீங்கன்னா அரசர்கள் மற்ற எல்லா அரசர்களும் வந்து பாத்தீங்கன்னா உபேட்சா பண்றது இல்லை. அப்ப என்ன அர்த்தம், சேனையை கலைச்சிட வேண்டியதுன்னு ஒரு வாட்டி தோத்தாச்சு, ஒரு வாட்டி தோத்து போயாச்சு அப்படின்னா குதிரையை வச்சிருந்தாலோ யானையை வச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் போங்க வீட்டுக்கு அனுப்பிடுங்க, காட்டுக்கு அனுப்பிடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு அனுப்பலாமானா இல்லை. எல்லா ராஜாக்களும் வந்து பாத்தீங்கன்னா குதிரைப்படை யானைப்படை ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரதிபந்தம் நம்மளோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி மற்ற காரியங்கள்ல வருதோ அதே மாதிரி யோகாபியாசத்தை நம்ம தீவிரமா பண்ணும் போதும் கூட நமக்கு என்ன ஆகும், பிரதிபந்தங்கள் வரதான் செய்யும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யோகாபியாசத்தை பண்ண மாட்டேன், விருத்தி நிரோதத்தை பண்ண மாட்டேன், அதெல்லாம் முடியாது அப்படின்ற நிலைக்கு யாரும் வந்துடக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றார், ஆனந்த போதாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீரண பயத்தினால ஒருத்தன் வந்து சாப்பிடாம இருக்கிறது இல்லை, ஜீரண பயம் எனக்கு ஜீரணமே ஆகிறது இல்லை அப்படின்ட்டு ஆகாரத்தை தியாகம் பண்றது இல்லை. ஒருவேளை தியாகம் பண்ணலாம். இப்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது, எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிளா இருக்கு, வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா போட்டா இதா இருக்கு, அப்ப நைட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனா மொத்த போஜனத்தையும் நம்ம ஸ்கிப் பண்றோமா அப்படின்னா இல்ல, ஏதாவது ஒரு வேளை சாப்பிடாம இருப்போம், மறு வேளை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இதான் நடந்துகிட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் பிரத்யட்சமா நடக்கிறது. அதுக்காக ஆகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றது முடியல, வேற ஏதாவது ஃபார்ம்ல எடுப்போம், வேற ஏதாவது ஆகாரத்தை எடுப்ப முடிய, ஆகாரத்தை விடுறது இல்ல. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், எனக்கு அஜீரண கோளாறு இருக்கு அப்படின்னா எந்த ஆகாரம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகுமோ ஜீரணம் ஆகுமோ அந்த ஃபுட் எடுத்துக்கிறோம், ஆகாரத்தை ஸ்கிப் பண்றது இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷுக பயாத், நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல முன்னாடி காலத்துல அப்படிதான் சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் யாரும் ராப்பிச்சக்காரங்களே வரது இல்லையே. நம்ம கரெக்டா ஒரு 7-7:30 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தட்டுல போஜனத்தை போட்டு எல்லாம் அம்மா வந்து பரிமாறி வச்சிருப்பாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தாயே அப்படின்னு ராத்திரியில் வந்து ராப்பிச்சைக்காரன் வருவோம். இவனுக்கு வேற வேலை இல்லை, கரெக்டாக சாப்பிடும் போது தான் உட்காடுறான் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இதான். இப்போ யாருக்கும் அனுபவம் இல்லை, எங்களோட வயசுல எல்லாம் அனுபவம் தான் சின்ன வயசுல. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. அதுக்காக சமைக்காம விட்டுறலாமா? இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதத்தை தட்டில் போட்டு வைக்காம விட்டுறலாமா சாப்பிடாம? அப்போ பிச்சைக்காரன் வந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருப்பா நாங்கள் சாப்பிட்டு வரோம் இரு அப்படின்னுவாங்க. இல்லை அப்படின்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷைக்காரன் வந்தா அப்படின்னா அவனுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பிக்ஷைக்காரன் வந்தாலும் எடுத்து கொண்டு போய் போட்டு வந்துருவாங்க. இவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு நம்ம சாப்பிடாம இருக்கிறதுல, சமையல் பண்ணுறாம இருக்கிறதுல பிச்சைக்காரனுக்கு பயந்து. அதே மாதிரி மூணாவது யூக்கபயாம்னா என்ன அர்த்தம்? மூட்டைப்பூச்சின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா பேன். மூட்டைப்பூச்சிக்கும் பேனுக்கும் பயந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு லைஃப்பில் இருக்கும்போது ஆந்திரா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு என்னோட வேலை வந்து ஃபீல்டு ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் போகும். அப்போ இன்ஸ்பெக்ஷன் போகும்போது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதில் முக்கியமாக வந்து தங்கின இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஜ் தான். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஜில் தான் ஸ்டே பண்ண வேண்டியது. ஒரு ராத்திரி தங்குவோம், மறுநாள் காலையில் கிளம்பி அடுத்த ஊர் இப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே படுத்தாலும் நாங்கள் பெட்டோ அங்கே இருக்கிற இதையோ யூஸ் பண்ணவே மாட்டோம். எந்த லாட்ஜுக்கு போனாலும் நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வஸ்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற வஸ்திரத்தை நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் உங்கள் வஸ்திரத்தில் அங்கே இருக்கிற மூட்டைப்பூச்சி பேனெல்லாம் உள்ளே வந்துடும். ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே படுப்போம், தரையில படுப்போம், பெட்டில் படுக்க மாட்டோம். லாட்ஜுக்கு போனாலும் பெட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற மூட்டைப்பூச்சி நம்ம துணி வழியாக நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். அதனால அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதுலெல்லாம் ட்ரெயின்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது அவங்க கொடுக்குற இது இருக்குல்ல, வஸ்திரங்கள் கொடுப்பாங்க இல்லை. ஏசி த்ரீயில் பண்ணிங்கன்னா செகண்ட் ஏசி தேர்ட் ஏசிலெல்லாம் கொடுக்குறது இருக்குல்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க. முன்னாடி இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி கிளியராக வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அதை வந்து ஒழுங்காக டெய்லியெலாம் வாஷ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுநாள் காலையில் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் பேனை. அப்போ அதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணாமல் இருக்கலாமா? அது ட்ராவல் பண்ணுறதே பேனுக்கு பயந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கொளுத்தின கதையாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணாமல் இருந்தோமா? ட்ராவல் பண்ணோம். அப்போ நம்ம யுக்தி கண்டுபிடிக்கிறோம். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் நம்ம வஸ்திரத்தை, நம்ம போர்வை பிளாங்கெட்டை நம்ம கொண்டுட்டு போகணும். எங்கே போனாலும் தலையணை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கொடுக்குற தலையணையை யூஸ் பண்ணாமல் நம்ம ஏர் அடிக்கிற ஒரு பில்லோ இருக்கும்ல, அதை கொண்டு போவோம். அப்போ நம்ம பில்லோவை யூஸ் பண்ணுவோம். பெட்டில் படுத்தா பிரச்சனைன்னு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். இதெல்லாம் நம்ம யுக்தியை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறதில்ல. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு யோகாபியாசத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன எரர் பண்ணுறோம், அந்த எரரை வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணுறதுக்கு யுக்திசே முக்தி. எங்கள் ராமானந்த சுவாமி வந்து என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், யுக்திசே முக்தி. யுக்தியிலிருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவாக ஒரு யுக்தியை கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு யுக்தி மூலமாக நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துலேருந்து நம்ம முக்தி கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன தப்பு பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல டெய்லி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த விடாமல் எது தடுக்குது, இல்லை அந்த ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டல்னஸை கொடுக்குது, ஏன் எதுக்கு, இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரந்தங்கள் மூலமாக வச்சுக்கிட்டு யோக அபியாசத்தில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா அது சொல்லும். அப்போ அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா ஜாம்னு சாஸ்திரிய பிரயத்தனத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சாஸ்திரிய பிரயத்தனம் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொன்ன முறைப்படி இந்த யோகா அபியாசங்களை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லபடியாக சக்ஸஸாக போகலாம் அப்படின்னு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மதுவர்ஷினியிலேருந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், அங்கே நிறைய ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கு, அதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தோம். மதுவர்ஷினியில் முதல் ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கைக்காரர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா குருவி கதையே சொல்லி முடிச்சாச்சு. குருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரயத்தனம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வரனோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா புருஷ பிரயத்தனத்தை வச்சுக்கிட்டு தான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு அந்த குருவியோட கதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கால 3வது இதில் வந்து பிரகரணத்தில் சொல்கிறார்.
அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனனோட கீதால இருக்கிற 6வது சாப்டர் ஸ்லோகத்தையும் பார்த்தோம். 35. மனசு வந்து பாத்தீங்கன்னா வாயோரிவ துஷ்கரம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். நீங்க வந்து சமாதி அடையிறத பத்தி எல்லாம் சொல்றீங்க சாமி, இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா விக்ஷேபத்துல இருந்து நிப்பாட்ட முடிய மாட்டேங்குது, வாயு மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்ற போது ஆச்சரியர் சொல்ற அசம்சயம் மகாபாகு 68வது பேஜ்ல மேல இருந்து ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தேகமே இல்ல அர்ஜுனா அப்படின்னு கீதையில 6:35வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். சந்தேகமே இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இந்த மனசை நிகிரகம் பண்றது நிரோதம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா எதனால முடியும்? அபியாசேன து கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே. 6வது அத்தியாயம் 35வது ஸ்லோகத்துல அபியாசத்தை பத்தி சொல்லுது. இந்த அபியாசத்தை பத்தி சொல்லும் போது வேற எங்கெங்கெல்லாம் அபியாசம் இருக்கு அப்படின்னும் போது 8வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம் 8:8 கூட பக்கத்துல போட்டு 6:35 8:8. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸ் ஏதாவது முன்னாடி காலையில ஓங்காரத்தை அபியாசம் பண்ணும் போது அபியாச யோகம் தான் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு. அபியாச யோகம் அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சிருவோம். ஜூன் ஜூலைக்கு மேல ஆரம்பிச்சிடலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோகம் அப்படின்றது கீதையில 6:35 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அபியாச யோகம் அப்படின்னு 8:8 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்த சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். 6வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல அபியாசம்னா என்ன சாமி, யோக அபியாசம் நம்ம சொல்றோம்ல, அந்த யோக அபியாசம்லாம் என்ன அப்படின்னு கேட்கும் போது 6:35 சொல்லும் போது ஆச்சாரியார் சொல்ற அபியாசோ நாம. அபியாசம்னா என்ன சுவாமி, எந்த அபியாசம் பண்றது? அபியாசேன து கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹ்யதே அப்படின்னு ஸ்லோகம் கிருஷ்ண சொல்றது. அபியாசம்னா என்ன அப்படின்னா யாரும் யோக சூத்திரம் நிறைய பேர் பாடம் படிச்சிருக்க மாட்டோம். இப்ப இந்த யூடியூப்ல கேட்கறவங்களும் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டோம். நமக்கு வந்து யோக சூத்திரம் கேட்டவங்களுக்கு தெரியும். அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதகன் சூத்திரமே பண்ற. அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் இந்த சித்த விருத்திகளை நிரோதம் செய்ய முடியும். சரி, அபியாசம்னா என்னது? பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்போது பாஷிகார் சொல்றாரு, சித்த பூமவ் அபியாசோ நாம சித்த பூமவ் கஸ்யாஞ்சித்து சமான பிரத்யய ஆவருத்திகி சித்தஸ்ய. ரொம்ப கிளியரானது. இந்த அபியாசம்ன்றது என்ன அப்படின்னா சித்த பூமவ் கஸ்யாஞ்சித். இப்ப நம்மளுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த நிலையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 5 ஸ்டேட் இருக்கு நம்மளுடைய மனசுலோட நிலை. மனசு வந்து பாத்தீங்கன்னா மூடத்துல இருக்குன்னா தமசுல இருக்குன்னு அர்த்தம், ரொம்ப தமோ குணமா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்காலிக்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா க்ஷிப்தம்னு பேர், ரஜோகுணம் பிரதானமா இருக்கிறது, சதா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் நம்மெல்லாம் எப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்து பாடம் கேட்க முடியுதுல. 1.5 மணி நேரம் பாடம் எடுக்கிறேங்க நான். இப்ப 4 மணிக்கு ஆரம்பிச்சா 5:30 தான் விடுறேன். அப்போ 1.5 மணி நேரம் இந்த வெயில் காலத்துலயும் நம்மளால உட்கார்ந்து பாடம் கேட்க முடியுது இல்ல. அப்ப நமக்கு ரஜோ குணம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, தமோ குணமும் கம்மியா இருக்கு. அப்போ சத்துவ குணம் இருக்கு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணம் தமோ குணம் சேர்ந்து சத்துவகுண பிரதானமா இருக்கும் நம்ம. இப்ப நம்மளோட நிலைக்கு என்ன பேரு அப்படின்னா விக்ஷிப்த பூமின்னு பேர். அப்ப மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம் இப்ப இருக்கிறது நம்ம இருக்கிறது விக்ஷிப்த பூமியில இருக்கோம். அதுக்கப்புறம் ஏகாகிரம் அப்படின்றது நம்ம அடைய வேண்டிய பூமி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து ஏகாகிரம் போகணும். ஏகாகிரத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிருத்த பூமி அப்படின்ற 5வது நிரோத அவஸ்தைக்கு போகணும். மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்கு. இதுல கஸ்யாஞ்சித் அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திர பாஷ்யம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா ஜெயத்ரதனை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஜெயத்ரதன் அப்படின்ற மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வில்லாளியா இருந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தபஸெல்லாம் பண்ணி சமாதிலாம் அடைஞ்சு ஆயுதங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள்ட்ட இருந்து ஆயுதங்கள்லாம் வாங்கியிருக்கான், அஸ்திரங்கள்லாம் வாங்கியிருக்கான். அப்ப கேள்வி வந்து வருது, அவன் ரொம்ப சஞ்சலமான ஆளாச்சே, க்ஷத்திரியனாச்சே, அவனுக்கு வந்து புத்தி எப்பவுமே பரபரப்பரன்னு இருக்குமே, அவனுக்கு எப்படி சமாதிலாம் கிட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணத்துல இருக்கிறவனுக்கும் கூட சமாதி முயற்சி பண்ணினா கிடைக்கும். ஜெயத்ரதன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமோ குண பிரவருத்தியா இருக்கக்கூடிய அசுரர்கள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணியிருக்காங்க. தபஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மூடத்தன்மையோட இருக்கிறவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தபஸ்விகளா வந்து புராணங்கள்ல சொல்லுது. அதுக்கப்புறம் விக்ஷிப்த பூமி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அனுகூலமானது. இப்ப நம்ம இருக்க ஸ்டேஜ் ஒண்ணு க்ஷத்திரிய குணத்துல இருக்கிறவன் ஜெயத்ரதன் மாதிரி கண்டதையும் சமாதி அடைவான். ஆனா சமாதி மூலமா அவன் என்ன கேட்பான்? எதையாவது தேவையில்லாததா கேட்டு நாசத்தை தனக்குத்தானே சூன்யம் வச்சுப்பான். தமோ குணத்துல இருக்கிறவன் என்ன கேட்கிறோம் அப்படின்றது அவனுக்கு தெரியவே தெரியாது சமாதி அடைஞ்சாலும். விக்ஷிப்த பூமியில இருக்கிறவன் தான் மோட்சத்துக்காக பிரவருத்தி பண்ணக்கூடியவன். அப்ப அதனால ஏதாவது சித்தத்துல ஏதாவது ஒரு பூமியில இருந்துகிட்டு என்ன பண்ணணும்? அபியாசம்ன்றது என்ன பண்ணணும்? நம்ம எந்த ஸ்டேஜில் வேணா இருங்க, மூடத்துல இருங்க, க்ஷிப்தத்துல இருந்த விக்ஷிப்தத்துல இருக்க, எந்த இடத்துல இருந்தாவது என்ன பண்ணலாம்? சமான பிரத்யய. சமான பிரத்யம்னா என்ன அர்த்தம்? ஒரே விதமான தாட் ப்ராசஸ், ஒரே விதமான தாட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராம் 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 ராம். என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப மனசால ரொம்ப துக்கப்பட்டிருந்தேன் ஒரு காலத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, சாமி நீங்களாம் எப்படி சாமி இருக்கீங்க? ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேனே சாமி, மனசுனால கஷ்டப்பட்டு இருக்கேன். நீங்களாம் ரொம்ப எப்பவுமே எவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, நாங்களாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களே எப்படின்னு அவர் சொல்லுவாரு. என் மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத்தம் இது, இந்த பூத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பூத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம எம்டியா வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த பூத்தம் வந்து பாத்தீங்கன்னா குட்டிச்சாத்தான், நம்ம கூடயே இருக்கு இந்த குட்டிச்சாத்தான். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எதெல்லாம் அன்வான்டா இருக்கோ கேப் விட்டீங்க அப்படின்னா அன்வான்டான சிந்தனைகளை பண்ணி நம்மள துக்கத்தில் ஆழ்த்தும். இதான் கிளேஷங்கள் அப்படின்னு பேர். அப்ப இந்த குட்டிச்சாத்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கொடுக்கணும். அப்ப எங்க ஆச்சாரியர் சொல்லுவாரு, நான் சொன்ன மாதிரியே சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நானும் கஷ்டப்பட்டேன். அப்ப வந்து என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா சத்யானந்த சரஸ்வதி பிகார் ஸ்கூல் ஆஃப் யோகா, அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தார். இந்த சைத்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை கொடுத்துட்டேன்னா அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். என்ன வேலை கொடுக்கணும் இந்த சைத்தானுக்கு? எது சைத்தான்? மனசு. இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலை கொடுக்கணும்? மனசே எப்ப பார்த்தாலும் ஓம் 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 ராம் 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 சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு அதுக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஓம் 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 உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஓம் சொல்லிக்கிட்டே, எந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே. அப்போ ஓங்காரத்தை தொடர்ந்து சொல்றதோ, நமசிவாய சொல்றதோ, ராம் ராம் சொல்றதோ, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமான பிரத்யம்னா என்ன அர்த்தம்? ஒரே தாட்டை ஈக்குவலா எல்லா தாட்லயும் ராம் அடுத்த தாட் ராம் அடுத்த தாட் ராம் அடுத்த தாட் ராம் ஓம் 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 அப்படின்னு எல்லா தாட்டையும் என்ன பண்றது? சமான பிரத்யம், ஒரே தாட் ப்ராசஸா. ஆவர்த்தி அப்படின்னா ரிப்பிட்டேஷன். ஆவர்த்தி பண்றதுக்கு என்ன பேரோ அதுக்கு பேரு தான் அபியாசம் அப்படின்னு பேரு. ரொம்ப கிளியரா 6வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகத்து பாஷ்யத்துல ஆச்சாரியார் சங்கரர் சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அபியாசத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கரரும் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரத்துல இருக்க. யோக சூத்திரத்துல லட்சணம் என்ன சொல்லியிருக்கு? அபியாசம் எப்படி சுவாமி பண்ணணும் அப்படின்னும் போது தீர்க்க கால நைரந்தர்ய சத்கார ஆசேவிதோ திருட பூமி. அபியாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த அபியாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணும்போது முக்கியமா வந்து சாஸ்திர பிரமாணத்தை எடுத்துங்க. வேதத்துல உபனிஷதங்கள்ல என்ன சொல்யூஷன் இருக்கோ அதை எடுங்க. சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா நமசிவாய மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன ஆகாதா சாமி, இல்ல ஓம் நமோ நாராயண சொன்ன ஆகாதா சாமி அப்படின்னு நீங்க என்னென்ன மந்திரங்கள் ஊர்ல நிறைய மந்திரம் இருக்குல்ல, குரு மந்திரம் சொன்னா ஆகாதா சாமி, ஓம் நமோ பகவதே ரமணாய அப்படின்னு இந்த இங்க இருக்கவங்க எல்லாம். அதே மாதிரி இங்க என்னோட வீட்டுக்கு பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு அவரோட நாமம். ஊர்ல நாமத்துக்கா பஞ்சம்? ஏகப்பட்ட நாமங்கள் இருக்கே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எல்லா மந்திரங்களும் எல்லாத்தையும் கொடுக்காது. மனசுல நல்லா வச்சு, எல்லா மந்திரங்களும் எல்லாத்தையும் கொடுக்காது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு.
ராம் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ராம் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ராம 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 சொல்றோம்ல, அந்த ராம 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 சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வைஷ்ணவ ஓங்காரம் அப்படின்னு பேர். ராம 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 சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்னாகரன்ற பிளேடு பக்ரி ராமகாவியத்தை எழுதின மிகப்பெரிய வால்மீகி ஆனா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்சத்தை அடைஞ்சவனா இருக்கான் அப்படின்னா, ஒரு வால்மீகி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற முடியும் அப்படின்னா அந்த ராம்ன்றது வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மகார பிரதானம். ராமன்றது வந்து சப்தம் மகாரத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க, ஓங்காரத்தோட மகாரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவாய, ஓம் நம சிவாய நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஓம் நம சிவாய மந்திரத்திலேயே ஸ்தூல பஞ்சாட்சரி, சூக்ஷ்ம பஞ்சாட்சரி, காரண பஞ்சாட்சரி அப்படின்னு இருக்கு. வெறும் சிவாய 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 நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த சிவாயன்ற நாமம் வந்து பாத்தீங்கன்னா ராமன்ற நாமத்தோட வேற இது வந்து சைவ ஓங்காரம் அப்படின்னு பேர், சைவ பிரணவம் அப்படின்னு பேர். அப்ப வைஷ்ணவ பிரணவம், சைவ பிரணவம். அதுக்கப்புறம் இதுல சாக்த பிரணவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹ்ரீம் 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 அப்படின்னு நீங்க சொல்ற மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சாக்த பிரணவம் அப்படின்னு பேர். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை சுவாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா ஓமையே நான் இது பண்றேன் அப்படின்னா பெஸ்ட். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது ஒரு விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட பஞ்சாட்சரி ஜபம் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இப்ப யாருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல, முதல்ல பஞ்சாட்சரி தான் கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஓங்காரத்துல என்ன சொல்றோம், முதல்ல ஸ்தூலமா அகாரத்தை சொல்லுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்ல, ஸ்தூலமான ஓங்காரத்துல ஸ்தூலமா சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த ஸ்தூல ஓங்காரம் எப்படி எதுக்காக சொல்றோம், ஒரு டெய்லி காலையில ஒரு அரை மணி நேரம் ஓம் 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 சொல்லி ஒரு அரை மணி நேரம் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரத்யட்சமா நீங்க பாக்குற பிரதிபந்தங்கள்னு சொல்லக்கூடிய வெளியில இருக்கிறதெல்லாம் நீங்கிடும். ஒரு மணி நேரம் அதிகப்படுத்த 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 ஸ்தூலத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் உங்க மோட்ச மார்க்கத்துல வெளியில இருந்து ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகத்திலிருந்து வராது. மனசு நல்லா புரிஞ்சுங்க. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாயம். நீங்க ஓம் நம சிவாய சொன்னீங்கன்னாலும் அதுவும் ஸ்தூலம் மாதிரிதான், ஸ்தூலம். அதான் ஸ்தூல பஞ்சாட்சரின்னு ஓம் நம சிவாயத்தை சொல்றோம். எப்படி நம்ம ஓங்காரத்தை ஸ்தூலமா சொல்லி அதுக்கப்புறம் ஓங்காரத்தோட உக்காரம்னு சொல்லக்கூடிய பிரதானமா மனசுல சொல்லி அதுக்கப்புறம் மகாரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் துரியத்துக்கு போறோமோ, இதே ப்ராசஸ் தான் ஓம் நம சிவாய மந்திரத்திலையும் நடக்கும். அதே மாதிரி தான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நடக்கும், ஓம் நமோ நாராயணாயில நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சக்தி மந்திரங்கள்ல நடக்கும். ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம், இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்குங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒன்னா ஆரம்பிச்சு மெதுவா 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 ஏக்க தாட்டு வந்து கொண்டு வரணும். இந்த ஏக்க தாட்டு கொண்டு வரதுக்கு வந்து முதல் ஸ்டெப் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு நல்ல சாஸ்திரத்தை ஆசிரியம் பண்ணணும். மொத்த சாஸ்திரத்திலையும் என்ன சுவாமி மந்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுட்சுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓமிதி தியாயத ஆத்மானம், ஓமிதி தியாயத ஆத்மானம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை ஆத்மா என்று தியானம் செய்வாயாக, முண்டகோபனிஷத் மந்திரம். இதுதான் வந்து பிரதானமான மந்திரம். ஓமித்யேக ஏதத் அக்ஷரம் இதம் சர்வம், மாண்டுக்கியத்துல சொல்லுது ஓமித் ஏதது அக்ஷரம் இதம் சர்வம், இது எல்லாம் ஓங்காரம் தான். சாந்தோக்கியத்துல முதல் மந்திரமே ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது ஓமித் ஏதது அக்ஷரம் இதம் சர்வம். மாண்டுக்கியத்திலையும் சாந்தோக்கியத்திலையும் ஒரே மந்திரம் இருக்கு. இருக்கிறதுலே பெரிய உபாசனை கட்டோபனிஷத்துல சொல்றது ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏதது ஆலம்பனம் பரம். இந்த ஆலம்பனம் தான், இந்த சாதனம் தான் இருக்கிறதுலே த பெஸ்ட். மொத்த சனாதன தர்மத்திலையும் ஓங்காரம் தான் த பெஸ்ட் மோட்சத்துக்கு. இங்க கீதால 8வது சாப்டர்ல சொல்லும் போதும் 8:13 சொல்லும் போது சொல்றாரு ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப இருக்கிறதுலே பெஸ்ட் மந்திரம் எது அப்படின்னா ஓங்காரம் தான். சகுணத்துக்கும் அதுதான், நிர்குணத்துக்கும் அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மந்திரத்தை வந்து பிரமாணத்துல இருந்து வந்து எடுத்துக்கிறது. அப்ப லௌகிகத்துல ஏன் சொல்றது இல்ல சாமி, லௌகிகத்துல எல்லாம் 1000 பேருக்கு 1000 ஆசைகள் இருக்கு. அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கு. அதான் நான் இப்ப சொன்னேன், சித்தவிருத்தி நிரோதத்துக்கு காயத்ரி இல்லை, சித்தவிருத்தி நிரோதத்துக்கு ஓங்காரம். காயத்ரி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்யா பிராப்திக்காக. அப்ப வித்யா பிராப்திக்கு காயத்ரி. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன யாராவது கேட்டாங்கன்னா, சாமி உங்களுக்கு நல்ல வித்யா அபியாசம் இருக்கே சாமி, எப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி,
தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ முந்திர ஜென்மத்துல யாரோ ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட நல்லா உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டார் போல. நான் ஆரம்பிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகேஷ் போனோடனே ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா தீவிர காயத்ரி அபியாசத்தை ஆரம்பிச்சேன். சுவாத்தியாயம் பண்ண ஆரம்பிச்சோடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 500, 1000, 1500, 2000, 2500 இப்படிதான் பண்ண ஆரம்பிச்சேன் ஜபத்தை. எனக்கு அப்பெல்லாம் தெரியவே தெரியாது. கங்கால உட்காந்துட்டு பாராயணம் பண்ணுவேன், கங்கால உட்காந்துட்டு காயத்ரியை பண்ணிட்டு இருப்பேன். ஃபுல் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த காயத்ரி என்ன கொடுத்துச்சு அப்படின்னா வித்யாவை கொடுத்துச்சு. கங்காவும் காயத்ரியும் வித்யாவை கொடுத்துச்சு. சித்தவிருத்தி நிரோதம் வந்து காயத்ரியால் இல்லை. அப்ப ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது தளர்ந்து போய் படுத்திருக்காங்கன்னு வச்சுங்க, படுக்கையில ஏஜ் பர்சன் ஏதாவது இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மிருத்யுஞ்சய மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணுங்க. டெய்லி வந்து அவங்க பக்கத்துல ஒரு 1/2 மணி நேரம், அவங்களால சொல்ல முடியலனாலும் அவங்க சொல்ற மனசுல சொல்ற அளவுக்கு நீங்க இருந்து பக்கத்துல சொல்லுங்க. மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஒரு 1/2 மணி நேரம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க பாத்துக்கணும். ஆனா அவருக்கு நன்மை கிடைச்சிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாத்விக குணத்துல இருந்தீங்கன்னா நீங்க ரஜோ குணத்துக்கு வந்துருவீங்க. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரம்பு தளர்ந்து போய் மரண படுக்கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு லூஸா இருப்பாங்க, பாடியெல்லாம் லூஸ் ஆயிருக்கும். இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்ல 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 வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க நரம்பு, நாடி நரம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சு. படுத்த படுக்கையா இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா எழுந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இப்ப நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா மந்திரத்தையும் வச்சுட்டு காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சதா சொல்லிக்கிட்டே இருங்க. சதா வந்து பாத்தீங்கன்னா மிருத்யுஞ்சய மந்திரத்தையே அபியாசம் பண்ணுங்க. 3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ சாத்விகமா இருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அவ்வளவு ராஜசமா ஆயிடுவீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு 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 அந்த இது வந்து அபியாசம் பண்ண 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 அதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. அப்போ சித்தவிருத்தி நிரோதத்துக்கு அப்படின்னு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சாஸ்திரம் சொல்றதா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்துக்கா இருக்கட்டும், ஒரே மந்திரம் தான் இருக்கு. மற்ற எந்த மந்திரங்களும் வேற வேற பர்பஸ்க்காக. அப்ப இந்த மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தவிருத்தி நிரோதம் பண்ணி நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஓம் நம சிவாய சொன்னீங்கன்னா சாயுஜ்ய பதவி கிடைக்கும், ஓம் நமோ நாராயண சொன்னீங்கன்னா சாயுஜ்ய பதவி கிடைக்கும். இது மாதிரி எல்லா மந்திரங்களும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மந்திரங்களும் உங்களுக்கு சாயுஜ்யம் வரைக்கும் கொண்டுட்டு போறதுக்கு தான் பிரயோஜனப்படும். ஜீவன் முக்திக்கு அப்படின்னா சமாதியை உண்டு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் மட்டும். அப்ப அந்த ஓங்காரம் பிரமாணத்திலிருந்து எடுத்தாச்சு. ஓங்காரம் எடுத்துக்கிட்டு சதா காலமும் சமான சமான பிரத்தி ஆவருத்தி தொடர்ந்து தஜ்ஜபஸ்ததர்த்த பாவனம். சதா காலமும் ஓங்காரத்தையே என்ன பண்றது, ஜபிக்கிறது. அதுக்கு விஷயமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிறது, பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் அபியாசம்னு பேர். 8வது அத்தியாயத்துல 8:2 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 8:8 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றார், அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி பார்த்தானு சிந்தயன் அப்படின்னு 8வது இதுலயும் அபியாச யோகம் அப்படின்னு வருது. இப்ப இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு நாமத்தை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். நம்ம பண்ற பிராக்டிஸ், ஓங்கார பிராக்டிஸ்க்கு இனிமே நீங்க என்ன பேர் வச்சுக்கணும், அபியாச யோகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அபியாச யோகம்னா என்ன அர்த்தம், தொடர்ந்து ஒரே தாட்டு ஓங்காரத்தையே அபியாசம் பண்றது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன வச்சிருக்கோம், அமிர்த பிந்து உபனிஷத்துல ஸ்வரயோகம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர். அப்ப ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ற ஓங்கார அபியாசத்துக்கு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஒண்ணு அபியாச யோகம், இல்ல அப்படின்னா ஸ்வரயோகம். ஸ்வரம்னா என்ன சுவாமி, ஸ்வரம்னா என்னது, இல்ல பொதுவா வந்து மியூசிக்ல வந்து ஸ்வரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஸ்ருதினா என்ன சொல்லுவீங்க, நாதம். அடிநாதம் அப்படின்னு சொல்லுவோம், பேஸ். அடிநாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரம். நம்மளோட அடிநாதம் இது நமக்கு, நம்ம எல்லாத்துக்கும் பிராணம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா உயிர்னு அர்த்தம். ஸ்வரம் அப்படின்னா உயிர். உயிர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணம்.
அப்போ நம்ம ஓங்காரத்தை அபியாசம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணனோடு சேர்ந்து, பிராணன் தான் சப்தமா வருது. சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லுது உத்கீதம்னு சொல்லுது. பிராணனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்கீதம் அப்படின்னு பேர். இந்த காத்து தான் இப்ப நான் பேசுறேனே சப்தம், இது என்னது? காத்து தான் சாமி. காத்து தான் வந்து பாத்தீங்கன்னா வாயில இருந்து வருது. இந்த காத்து தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்தங்களையும் ஓங்காரம் ஆக்கி ஒரு ஓங்காரத்தை சொன்னீங்கன்னா, காத்தும் ஓங்காரமும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இந்த எந்த சப்தத்தோட மெட்டீரியலும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல். பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்தமா வெளியில வருது. அப்போ பிராணனும் ஓங்காரமும் ரெண்டும் ஒண்ணு, மனசுல வச்சுங்க. அப்போ சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்ல நீங்க என்ன அபியாசம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இன்டைரக்டா ஸ்வரத்தை வந்து அபியாசம் பண்ணிட்டு இருக்கீங்க, பிராண உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்டைரக்டா ஸ்தூலமா சூக்ஷ்மமா காரணம் வரைக்கும் மகாரம் வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸ்வரயோகம் அப்படின்னு பேர். மகாரம் வரைக்கும் ஸ்வரம். அப்புறம் துரியத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அஸ்வரம் பாவயேத் பரம். இதுல வந்து அமிர்த பிந்து உபனிஷத்து சொல்லுது, அகார உகார மகாரம் வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஓங்கார அபியாசத்துக்கு பேரு ஸ்வரயோகம். ஸ்வரத்தை அபியாசம் பண்றதுன்னு பேரு. அப்ப அபியாசம் எதை அபியாசம் பண்றோம்? ஸ்வரத்தை அபியாசம் பண்றோம். இதுல 8:8 சொல்லும் போது சொல்றாரு, திரும்பவும் 6:35 இருக்கிற பாஷ்யத்தையும் பார்த்துக்கணும், 8:8 இருக்கிற பாஷ்யத்தையும் பார்க்கணும். அபியாச யோக யுக்தேன சேதசா நாண்யகாமினா. இந்த சித்தம் வேற வேற சிந்தனைகள்ல போகாம அபியாச யோகத்தினால கூடியவனா எவன் இருக்கின்றானோ அவன் இறந்த பிறகு பரமம் புருஷம் திவ்யம் யாதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா மேலான அகார உக்காரம் அகாரத்திலேயே இறந்து போயிட்டோம் அப்படின்னா சாயுஜ்யத்தை அடைவோம். ரெட் கார்பெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு, ஆனந்தமா கடைசி தாட் ஓம்னு சொல்லி விடணும், உயிரை விடணும். அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறது. பிளான் பி அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். பிளான் பில சாயுஜ்ய பதவி, கிரமமுக்தி, திரும்ப வராத நிலை, நச்ச புனராவர்த்ததேன்னு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராத நிலையை அடையிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பரமம் புருஷம் திவ்யம் யாதி. அந்த இதுல பிரம்மலோகத்தில் இருக்கிற அந்த பரமபுருஷனை அடைகின்றான். யாரு? பார்த்த அனுச்சிந்தையன். அனுச்சிந்தையன் தொடர்ந்து சிந்திக்கின்றவன். அப்ப இந்த ஓங்காரத்தையே தொடர்ந்து சிந்திக்கிறது. இப்ப கேள்வி வருது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லோகம் இருக்கு, எவ்வளவு சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது 8:7 வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. 8:7 தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்யச. அபியாச யோகம் எப்படி இருக்கணும் அப்படின்னும் போது, நீங்க இப்ப நான் இங்க இருந்து மனனம் முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்னா என்னோட வேலை வந்து பாத்தீங்கன்னா இதாதான் இருக்கும். நான் இனிமே பண்ண வேண்டிய ஒரே காரியம், முன்னாடியும் அபியாசியா இருந்தேன், இப்ப இனிமே வந்து ஃபுல் டைம் அபியாசியா மாறணும். மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு ஒரே ஒரு அபியாசம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா ஓமிதி தியாயதாத்மானம், 24 மணி நேரம். நம்ம யோகி வந்து பாத்தீங்கன்னா இங்க விசிறி சுவாமியார் நம்ம ஃபேமஸா சொல்றோம், யோகி ராம் சுரத்குமார். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா பப்பா ராம்தாஸ்ல இருந்து ஒரு இது வாங்கினேன். நம்ம ஆனந்த ஆசிரமம் அப்படின்னு கோழிக்கோடுல இருக்கு. இது காசர்கோடு ஆனந்த ஆசிரமம்னு ரொம்ப ஃபேமஸான ஆசிரமம். அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குருநாதர்கிட்ட போய் மந்திரம் வாங்கினார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஒரு மந்திரத்தை வாங்கினார். அவர் சொல்றாரு, அவரோட லைஃப்ல வாங்கி 6 மாசம் நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது யோகி ராம் சுரத்குமார் சொல்றாரு, நான் என்னோட குருநாதர்கிட்ட இருந்து மந்திர தீட்சை வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. 6 மாசம் அந்த மந்திரம் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. உலக சுத்தி என்ன நடந்துச்சு, எங்க போனேன், எங்க வந்தேன், எங்க சாப்பிட்டேன், என்ன எது பண்ண ஒண்ணுமே தெரியாது. தூங்குனா, இருந்தனா, குளிச்சனா, போனனா, வந்தனா ஒண்ணுமே தெரியாது. 6 மாசம் வெறும் மந்திரத்திலேயே மூழ்கி போயிட்டேன். வெறும் மந்திரம் மட்டும்தான், குருநாதர் கொடுத்த மந்திரத்திலேயே கரைஞ்சு போயிட்டேன், அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த இதுவும் காரியமும் இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 8:7 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு,
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. எல்லா காலங்களிலும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ஆச்சரியர் ஒரு நல்ல ஒரு பியூட்டியா ஒன்று பண்ணுவார். நான் சுவாமியோட சேவையில தான் இருப்பேன். இப்போ சுவாமியோட சேவையில இருக்கும்போது என்ன பண்ணுவேன், குக்கிங் பண்ணிட்டு இருப்பேன். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல வருவார். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு புரியல, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எதுக்கு என் பக்கத்துல வந்து நான் நாமத்தை சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், வேடிக்கை பார்க்கிற ஒரு இதுக்கு நாமத்தை சொல்லிட்டு என் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆயிடுச்சு, ஒரு மாசம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்ப சாமி ஜபம் பண்றதுன்னா உங்க உட்கார்ந்து உங்க ரூம்ல உட்காந்து பண்ண வேண்டியது, உங்க சேர்ல உட்காந்து பண்ண வேண்டியது, இங்க வந்து இருக்கு கிச்சன்ல வந்து உட்காந்து ஜபம் பண்ணிக்க முட்டாரு டான்ஸ் புத்தி வாழ அப்படின்ட்டு எருமாட்டு புத்தி. நான் ஜபம் பண்றதுன்னா எனக்கு அங்க உட்காந்து ஜபம் பண்ண தெரியாது. நீ காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கும் போதும் குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போதும் கண்ட சிந்தனை பண்ணிக்கிட்டு இல்லாம நான் எதுக்காக வந்து பக்கத்துல சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்ற ஜபத்தை உள்ளுக்குள்ளார ஓட்டுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி. ஓஹோ, அப்ப குக்கிங் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ளார ஜபம் பண்ணிக்கிட்டே குக்கிங் பண்றேன், துணி துவைக்கும் போது ஜபம் பண்ணிக்கிட்டே துணி துவைக்கிறேன். எந்த ஒர்க் பண்ணும் போதும் ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, உள்ளுக்குள்ளார பேரலா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை போயிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தான் அபியாச யோகம். நான் சொன்னேன்ல, இந்த நான் ஒரு கண்டுபிடிச்சேன், என்னோட ஆச்சாரியார் சொன்னாருன்னு, என்னோட குருநாதர் சொன்னது. யானைக்கு கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சங்கிலியை கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கும். சைத்தானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அந்த சைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மனசுன்ற சைத்தானுக்கு ஒரு வேலையை கொடுத்துடணும். ஒரு பிடிப்பை கொடுத்துட்டீங்கன்னா, அபியாசம்ன்றது ஆலம்பனம்னு பேரு. ஒரு ஆலம்பனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, பிடிப்பை கொடுத்துட்டீங்கன்னா அது அதையே பிடிச்சு தொங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்துல இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மனசு பிரதானமாயி உங்களை வந்து உங்க வேலையில இருந்து அப்பார்ட் பண்ணி கொண்டு போயிடும். அதனால அபியாச யோகம் ரொம்ப முக்கியமானது. 2வது இடம் 8:8. அதுக்கப்புறம் எதை அபியாசம் பண்றது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா 8:13 வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்லோகம் 8:13 சொல்றார், ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன். ஓம் என்ற இந்த ஏகாட்சரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கிறது. அதுதான் ஓம் இத்தி தியாயத்த ஆத்மானம்னு முண்டக்கமும் அதான் சொல்லுது. இந்த ஓங்காரம் தான் பரம்ச அபரம்ச எது ஓங்காரக அப்படின்னு விபலாத மகரிஷி பிரஷ்னோபனிஷத்திலையும் 5வது பிரஷ்னத்துல சொல்றார். ஓம் தான் பரபிரம்மம், ஓம் தான் நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் ரெண்டும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதம். மாண்டிக்ய காரிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா கௌடபாதாச்சாரியர் சொல்றார், பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா. பிரணவத்தை என்னவா அறியணும், ஈஸ்வரன் என்று பிரணவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது எங்க இருக்கு, சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதம். அந்த பிரணவம் வந்து பாத்தீங்கன்னா அகார உகாரம் மகாரத்துக்கு போகும்போது அந்த மகாரம் எங்க இருக்கு, ஹிருதயத்துல இருக்கு. அப்ப மகாரம் தான் ஹிருதயம், ஈஸ்வரன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட ஸ்தானம் ஹிருதயம் அப்படின்னு அறிந்து கொள்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்றார். ஏகப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு மட்டும்தான் இது. என்ன பண்ணணும், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சொரேன அபியசேத்து பூர்வம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எதை அபியாசம் பண்ணணும், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அகார உகார மகாரத்தை ஸ்வரத்தோடு இந்த மூச்சோட சேர்ந்து 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 அபியாசம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வரம் பாவையேத்து பரம். அதுக்கப்புறம் துரியத்துக்கு வந்து நான் தான் அந்த துரியமா இருக்கேன்னு பாவிக்கட்டும். முதல்ல அகாரம் உகாரம் மகாரம், அதுக்கப்புறம் துரியத்துக்கு பாவிலை கொண்டு போட்டோம். அப்ப ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றதுன்றது எங்க சொல்லுக்கு 8:13 சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அபியாச யோகம் வேற எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா 12வது அத்தியாயத்துல 4 விதமான சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா 12:7 இருந்து 12:11 வரைக்கும். 12:7 ஆச்சாரியார் 12:8 சொல்றார், மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்தி நிவேஷய நிவசிஸ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயா. 12:8 சொல்றார். 8:8 12:8 அப்படியே வந்துரு. 12:8 சொல்லும் போது என்னிடத்திலேயே சமாதி பண்ணு, மையேவ மன ஆதத்ஸ்வ. என்னிடத்திலேயே நீ என்ன பண்ணு, சகுண ஈஸ்வரனா இருக்கிற என்னிடத்துல சமாதி பண்ணு. முடிஞ்சா நிர்குணமா இருக்கிற என்னிடத்துல துரியத்துல சமாதி பண்ணு. ஆனா துரியத்துல பண்றதுக்கு முன்னாடி சகுணத்துல பண்ணி ஆகணுமா?
அப்ப என்னிடத்திலேயே நீ சகுணமா பார்த்தா சரி, நிர்குணமா பார்த்தா சரி, எப்படி பார்க்குறியோ என்னிடத்துல சமாதி பண்ணு. என்னிடத்துல சமாதி பண்ணு, என்னிடத்திலேயே புத்தி மனசு எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணு. அப்படி பண்ணா என்ன ஆகும்? நிவசிஸ்யசி மையவ. சகுணமா பண்ணுன அப்படின்னா சாயுஜ்ய பதவி, என்னோட நீ வாசம் செய்வாய். அத ஊர்தும், இந்த சரீரம் போன பிறகு நீ என்னிடத்துல நிலை பெறுவாய். அதே நிர்குணமா பண்ண அப்படின்னா என்னிடத்துல நம்ம சொன்னோம்ல விஷத்தே ததனந்தரம் அப்படின்னு 18வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். என்னிடத்தில் நீ இங்கேயே பிரவேசம் அடைவாய் அப்படின்னு. அப்ப நிர்குணத்தை நீங்க பண்ணீங்கன்னா துரியம் தான் நான் அப்படின்னு ஓங்காரத்தை பண்ணினீங்கன்னா இங்கேயே பிரவேசம், இங்கேயே ஜீவன் முக்தி. இல்ல அப்படின்னா அகார உக்கார மக்காரத்துல போயிட்டீங்க அப்படின்னா சாயுஜ்ய பதவி பிரம்மலோகத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே வசிப்பாய் அத ஊர்துவம் ந சம்சய. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேகத்தை விட்ட பிறகு சாயுஜ்யத்தை அடைவ. இல்ல அப்படின்னா இந்த துரியத்துல நின்று சமாதி அடைஞ்சனா இங்கேயே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்னு. எனக்கு சமாதி அடைய முடியலையே அப்படின்னும் போது 8:12 திரும்பவும் அபியாச யோகத்தை சொல்ற. அதச்சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி மயிஸ்திராம். என்னிடத்தில் உன்னுடைய சித்தத்தை ஸ்திரமாக சமாதி பண்ண முடியல அப்படின்னா ஒருவேளை அப்ப என்ன பண்ணணும்? அபியாச யோகேன ததஹ. அபியாச யோகத்தினால், ததகனா பிறகு, அபியாச யோகத்தினால் மாம் இச்சாப்தும் தனஞ்சய, என்னை அடைவதற்கு முயற்சி செய்வாயாக. அப்ப அபியாச யோகத்தினால என்னை அடைய முயற்சி பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாங்க. அப்போ 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோகம் அப்படின்னு பிரதானமா 3 இடங்கள்ல பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதான் நம்ம என்ன பண்றோம் இங்க யோகாபியாசம்னு சொல்றதுக்கு அர்த்தம். யோகாபியாசம்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன, எங்க ஆச்சாரியர் சொல்றாரு, எவ்வளவு நாள் தான் வந்து ஆசனத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ருத்ர கவுடான்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு ப்ரேயர் சொல்லியிருக்கேன். ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சிவானந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணார், வெளியில வந்தார். வெளில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சார் ரிஷிகேஷ்ல. எக்ஸலண்டான யோகி. யோகினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஆசனத்தை மட்டும்தான். அவர் போய் பார்த்தீங்கன்னா ஐயோ, ஒரு காலத்தில் வந்து நான் அவருக்கு ஃபேன். என்ன அப்படின்னா ஒரு பாலே டான்ஸர் வந்து ரஷ்யாவில் வந்து பாலே டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஒரு பாலே டான்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரிதம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நளினம் இருக்கும். அதே மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆசனத்தை பண்ணுவார். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா 7, 7:30 மணி வரைக்கும் ஆசனம் போயிட்டே இருக்கும். அவர் பண்ற ஆசனம்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு பாலே டான்ஸ் மாதிரி இருக்கும். தனித்தனியா செப்பரேட்டா இருக்காது. மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆசனம் அதை நிப்பாட்டிட்டு அடுத்த ஆசனம், அடுத்த ஆசனத்தை நிப்பாட்டி அடுத்த ஆசனம் அப்படிலாம் இருக்காது. ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அங்கிருந்து ஆரம்பிச்சு அஞ்சலி முத்திரையில வந்து பதஞ்சலிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிச்சாருன்னா அந்த அஞ்சலி முத்திரையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா முடிகிற வரைக்கும் ஒரே ரிதமா ஒரு டான்சர் பண்ற மூமெண்ட் மாதிரியே இருக்கும். என்ன அபியாசம்ன்றீங்க, எக்ஸலண்டான அபியாசம். நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னையா மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து ஐயோ இவர் என்ன 5ஆம் கிளாஸ் நின்றுட்டாரு, அடுத்த கிளாஸ் போகணும், நம்ம 6ஆம் கிளாஸ் போகணும், 7ஆம் கிளாஸ் போகணும். ஆசனத்துல நின்றுட்டீங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல என்ன இருக்கு? ஆசனம், அதுக்கப்புறம் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் வந்தாதான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதிக்கு போக முடியும். நீங்க ஆசனத்திலேயே இன்ஸ்டிடியூஷன் என்ன ஆகும், நியூ கம்மர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. காலையில இருந்து நியூ கம்மர்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நான் தத்துவ போதத்தையே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், உங்களுக்கு எனக்கும் growth கிடைச்சிருக்காது, உங்களுக்கும் growth கிடைச்சிருக்காது. இப்ப நம்ம என்ன டெக்ஸ்ட் எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய டெக்ஸ்ட் எல்லாம் போயிட்டோம், எல்லா டெக்ஸ்டும் பெருசா முடிச்சுக்கிட்டே வந்திருக்கோம். நான் இப்ப தத்துவ போதத்தையே முடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க ஒரு சாமி இருக்காரு, நித்யானந்தான்னு ஒரு சுவாமி இருந்தார், இப்ப இறந்து போயிட்டார். இங்க திருக்கோவிலூர்ல ஞானானந்த தப்போவனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நிக்கேதன், ஞானானந்த நிக்கேதன் அப்படின்னு. நித்யானந்தா அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். வயசு ரொம்ப நல்ல 85-90 வயசுல தான் இறந்தாரு. நீங்க அவர்கிட்ட ஒரு என்னோட சிஷ்யர் ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு 4-5 வருஷம் இருந்தார். இருந்துட்டு வந்துட்டார். ஏங்க அந்த சுவாமிகிட்ட படிக்க வேண்டியதானுங்க அப்படின்னா, சாமி அவர் சுவாமி விட்ட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா 35 முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தம் மட்டும் 35 முறை கேட்டிருக்கேன் சாமி 4 வருஷத்துக்கு.
35 முறை இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே 4 வருஷமா காலம் போனா அப்ப நான் எங்க சாமி படிக்கிறது? ஏன் 35 வருஷமா அதே அப்படின்னா கேம்ப் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வீடன்ல இருந்து, சுவிட்சர்லாந்துல இருந்து, ஆப்பிரிக்கால இருந்து, பிரேசில்ல இருந்து, அமெரிக்கால இருந்து, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்கும். ஒரு குரூப் ஒரு வாரம் வந்து தங்கும், அவங்க போவாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு குரூப் வரும், இன்னொரு குரூப் வரும், இன்னொரு குரூப் வரும். எல்லாத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகும்? அதுக்கு மேல கிரந்தாபியாசமே இருக்காது. 4 வருஷம் இருந்து பார்த்தோம் சாமி, அதுக்கு மேல வண்டி போகவே இல்லை சாமி. இந்த ருத்ரகவுடான்னு சொல்றவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சாச்சு. இன்ஸ்டிடியூஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசனம் முக்கியமானது, ஆசனம் பிராணாயாமம். அப்ப வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 10 நாள் கேம்ப் போடுவாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க. ரிஷிகேஷ்ல வந்தாவே ருத்ரகவுடா. இப்ப இவருக்கு என்ன வேலைன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தர மாதிரி, ஆனா அவனா சொல்லித்தர மாதிரி இந்த இதை ஆசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுக்குள்ளார அவங்க முடிக்கும் போது அவங்க போயிடுவாங்க, இன்னொரு குரூப் வந்துடும். திரும்ப ஆசனத்தை சொல்லி கொடுப்பாரு, அவங்க போயிடுவாங்க, அடுத்த குரூப் வந்துடும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25, 30, 40 வருஷமா யோகத்தோட முதல் இதுலயே அவர் நின்று போயிட்டார். அப்போ சித்தவிருத்தி நிரோதம் ஆசனத்தினால உண்டாகுமா? ஆசனத்தோட பிரயோஜனம் என்னது? யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு. ததோ துவந்த்வாபிகாத்தக, இரட்டைகள்ல இருந்து நீங்க விடுபடுறது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் சாதனையா பண்ணா. நீங்க வந்து பணம் வாங்கிட்டீங்கன்னா கோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு சார்ஜ், அவர்கிட்ட வந்து பெரிய சார்ஜ் ஆகும். அப்ப நீங்க சார்ஜ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் ஆயிடுதா? டீச்சர் ஆயிடுறாருல்ல. அப்ப அனுஷ்டானமா பண்ணாம டீச்சரா இருக்கும்போது உங்களுக்கு பலன், வேற பலன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பலன் கிடைக்குமா? முக்கிய பலன் கிடைக்குமா அப்படின்னா முக்கிய பலன் கிடைக்காது. சரி, பிராணாயாமத்துக்கு போற பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர் சாதனம். சரி, பிராணாயாமத்துல வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா தேவையா? எத்தனை பிராணாயாமம் இதுல சொல்லியிருக்கு யோக சூத்திரத்துல? 4 பிராணாயாமம். பூரக பிராணாயாமம், ரேச்சக பிராணாயாமம், கும்பக பிராணாயாமம். இந்த 3த்தையும் ஒழுங்கா பண்ணினீங்க அப்படின்னா சதுர்த்தக அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது பிராணாயாமம், கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4. மொத்தமே 4 பிராணாயாமம். ஆனா இப்ப ஊர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அதையும் பிசினஸ் ஆக்கியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சித்தவிருத்தி நிரோதம் தானே உங்க டார்கெட்டு. காலம் ஃபுல்லா வந்து பிராணாயாமம் பண்ணிட்டே இருப்பீங்களா? அப்ப நீங்க கரெக்டா ஆசனத்தை ஒழுங்கா கொஞ்சம் எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணா போதும். அப்ப டெய்லி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராக்டிஸ், மியூசிக் பிராக்டிஸ் பண்றவங்க இல்ல வேதத்தோட அபியாசம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது நம்ம புதுசா பிராக்டிஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், என்ன பண்ணணும்னா பழைய ஆவர்த்தியை வந்து கொஞ்ச நேரம் பண்ணிட்டு திரும்ப மெயின் இதுக்கு வந்துடும். எந்த அபியாசியா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஏதாவது பழசை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுக்கப்புறம் மெயினுக்கு இன்னைக்கு டே டு லைஃப்ல என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அதுக்கு வந்துடணும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள் ஃபுல்லா பழசையே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்ப முன்னாடி கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா போகவே போகாது. வெறும் ஆசனத்திலேயே பாதி பேர் நின்னாச்சு. பாதி பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமத்திலே நின்னாச்சு. சதுர்த்த கும்பகம்ன்றதுக்கு போறதே இல்லை. நீங்க என்ன பண்ணணும், மெதுவா கேவல கும்பகத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். கேவல கும்பகத்தை அச்சீவ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் கிடைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்றது ஒண்ணு கிடைக்கும். அப்ப யாருமே பிரத்யாகாரத்துக்கு வரதில்லை. ஏன் சாமி கேவல கும்பகத்துக்கு வரதில்லை? கேவல கும்பகம் வந்தீங்க அப்படின்னா விவகாரம் பண்ண முடியாது, முடிச்சு போச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிடும். சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே அந்தந்த கோலக்கத்திலேயே நின்றோம், விஷயங்களோட சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். யோக சூத்திரத்துல சாதனா பாதத்துல இருக்கிறத எடுத்து பார்த்தீங்க, கடைசியில இருக்க சூத்திரங்கள் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரத்யாகாரத்துக்கு பயப்படுவாங்க எல்லாரும். ஏன் அப்படின்னா பிரத்யாகாரம் பண்ணினீங்கன்னா விவகாரம் 0 ஆயிடும், யோகி ஆயிடுவீங்க. எங்கேயாவது ஏகாந்தமா தான் உட்கார வேண்டியிருக்கும். இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ண முடியாது, விவகாரம் ரன் பண்ண முடியாது. சென்ஸ் ஆர்கன்ஸ் வெளியில போகாது, உள்ளுக்குள்ளார சொச்சமா நிக்க ஆரம்பிச்சிடும். பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆயிடும். பிராணாயாமத்தோட உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணன் வந்து அப்படியே நிற்கும், சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா நிற்கும். கேவல கும்பகம்னு பேர். கும்பகத்துல வந்து முயற்சி பண்ணி இந்த மனசை வந்து எப்படி மூச்சை நிப்பாட்டுறமோ அதே மாதிரி இந்த மூச்சு வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தோட தீவிரத்தன்மையினால என்ன ஆயிடும், நின்றோம். மூச்சு நின்னா என்ன ஆகும், மனசு நிற்கும். மூச்சு நின்னா மனசு நிற்கும், மனசு நின்னா மூச்சு நிற்கும். இந்த கேவல கும்பகம் பண்ணினீங்கன்னா எந்த விவகாரமும் பண்ண முடியாது. அப்ப இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இந்த கோர்ஸ் முடிச்சு நான் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறேன், நான் எப்ப வேணாலும் போயிடலாம்.
ஆனா இன்ஸ்டிடியூஷன் நான் வச்சுட்டு இருந்தேன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கோம், 35 முறை இன்ட்ரோடக்ஷன் டு வேதாந்தா எடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். திரும்ப திரும்ப தத்துவ போதத்தை எடுத்துட்டு இருக்க வேண்டியது. எத்தனை வாட்டி தத்துவ போதம் எடுப்பீங்க? எத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பழசையே ஓட்டுவதை ஒரு வாட்டி எடுத்துட்டீங்கல்ல, திரும்ப திரும்ப எதுக்கு அதையே ஓட்டிட்டு இருக்கீங்க? ஆள் வந்துகிட்டே இருக்காங்க, நடத்தி ஆகணும், இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணி ஆகணும்ல. அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. பிரத்யாகாரம் தான் இந்த யோகத்தோட என்ட்ரி கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் வந்ததுக்கு பிறகு தாரணா. இப்ப நீங்க ஜபம் பண்றீங்களே, இந்த ஜபத்துக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஜபம் பண்ணுங்க. 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஜபம் பண்ணுங்க. பிராணாயாமத்தோட அந்த மூச்சோட சேர்ந்து ஓங்காரத்தை சொல்லுங்க. மூச்சோட சேர்ந்து இன்ஹேல் பண்ணும்போது ஓங்காரம், எக்ஸேல் பண்ணும்போது ஓங்காரம், ஸ்வரயோகம்னு பேர் வைக்கிறோம். அப்ப இன்டைரக்டா நம்ம என்ன பண்றோம், தாரணைன்ற ஓங்காரத்தை ஜபிக்கிறது தாரணை. மனசு நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், ஓங்கார அபியாசம், ஓங்கார தியானம் பண்றீங்களா, ஓங்கார ஜபம் பண்றீங்களா? ஓங்கார ஜபம் பண்றீங்க. அந்த ஜபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரணான்னு பேரு. ஜபம்ன்றது என்ன அப்படின்னா தாரண அபியாசம். அப்ப நீங்க உங்க விஷயத்துல ரொம்ப கிளியர் ஆயிடுங்க. அபியாச யோகம் பண்றீங்க. எதை அபியாச யோகம் பண்றீங்க? ஸ்வர யோகம் பண்றீங்க. ஸ்வரம்னா என்னது? பிராணனோடு சேர்ந்த ஓங்காரத்துக்கு பேரும் ஸ்வரம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனுக்கு பேரும் ஸ்வரம், சைத்தன்யத்துக்கு பேரும் ஸ்வரம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராணனுக்கு பேரும் ஸ்வரம். ஸ்வர அபியாசத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதுக்காக பண்றீங்க? அஷ்டாங்க யோகத்துல உங்களோட பிராக்டிஸ் இந்த இது என்னது அப்படின்னா பிராணாயாமத்தோட சேர்ந்த என்னது, பிராணாயாமத்தோட சேர்ந்த தாரணா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அப்ப பிராணாயாமத்தோடு சேர்ந்து தாரணை. இப்ப நீங்க வந்து ஓம்னு சொல்றீங்க. இந்த ஓம்னு சொல்லும் போது என்ன பிராக்டிஸ் ஆகுது அப்படின்னா, நான் சொல்றேன், எவ்வளோ உங்களோட உள்ளுக்குள்ளார இருக்கிற காத்து இருக்குல்ல, வயிற்றுல இருக்கிற காத்து ஃபுல்லா வெளியில போற அளவுக்கு லென்த் பண்ணுங்க. ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓ என் வயிறு என்ன ஆகுதுன்னா இந்த ஓங்காரத்தை சொல்லும் போதே வயிறு உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா காத்தெல்லாம் வெளியில போகுது இல்ல, காத்தெல்லாம் உள்ள வெளியில போக 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 வயிறு ஃபுல்லா ஒட்டி வந்துடுது. அப்ப காத்து ஃபுல்லா போற வரைக்கும் நான் ஓங்காரத்தை சொல்றேன். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டமானது. என்ன அப்படின்னா ரேச்சக பிராணாயாமம்னு பேர். இதுக்கு பேர். இப்ப இந்த ஓங்காரத்தை நீங்க ஸ்தூலமா சொல்றதுனால ரேச்சக பிராணாயாமத்தை இன்டைரக்டா பண்ணிக்கிட்டே ஸ்தூலமா அந்த ஓங்காரத்தையும் சொல்றீங்க. அப்போ ஓங்காரத்தை சொல்லும் போதே பிராணாயாமமும் என்ன ஆயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. சரி சுவாமி, இந்த ரேச்சக பிராணாயாமத்துக்கு பூரக பிராணாயாமத்துக்கு கும்பக பிராணாயாமத்துக்குலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குமே சாமி அப்படின்னா, ஆமா, இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேச்சக பிராணாயாமம் பண்ண 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 ஒரு காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்தத்துக்கு சாமர்த்தியம் உண்டாகும். பூரக பிராணாயாமம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், சக்தி சாமர்த்தியத்தை கொடுக்கும். பூரகம் அதிகமா லென்த்தா இன்ஹேல் பண்றது, எக்ஸேல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களால வந்து பாத்தீங்கன்னா என்ன சூழ்நிலை வந்தாலும் ஒரு ஒண்ணுல தொடர்ந்து நிக்கிற ஒரு புத்தி சாமர்த்தியம், சக்தி சாமர்த்தியம், தீரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரேச்சக பிராணாயாமத்தினால பிடிக்கும். கும்பகம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய மனோவிருத்திகளை வந்து பாத்தீங்கன்னா கும்பகம் என்ன பண்ணும், நாசம் பண்ணும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரேச்சக பிராணாயாமத்தை தான் இப்ப ஸ்தூல ஓங்காரமா நீங்க சொல்ற போது அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த ஓங்கார அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா பண்ணணும். சுவாமி இதுல எனக்கு விக்னம் வருது அப்படின்னா அப்பதான் ஆச்சாரியார் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். 68வது பேஜ்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 6:35 ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. அபியாசேனத்து கௌந்தேய வைராகியனச்ச கிரஹ்யதே. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 6:36 இருக்கிறது எடுத்துங்க. ஆச்சாரியர் சொல்றாரு, அசம்யதாத்மனா யோகோ துஷ்பிராபயதி மே மதிஹி வஷ்யாத்மனா துயததா சக்யோ வாப்தும் உபாயதஹ. ஆச்சாரியர் சொல்றாரு, அசம்யதாத்மனா யோகோ. யோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சமாதி, யோக சமாதி. யோகத்துக்கு லட்சணம் என்னது, யோக சமாதி.
அந்த சமாதியில 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி. அப்ப முதல்ல சவிகல்ப சமாதி, அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி. அகார உக்காரம் அகாரம் சவிகல்பம், துரியம் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்பம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அசம்யதாத்மனா அப்படின்னா எவனால் எந்த வைராகியத்தினாலும் அபியாசத்தினாலையும் அடக்கப்படாத, சம்யதம்னா அடக்கப்பட்ட, அசம்யதம் அப்படின்னா அடக்கப்படாத. எதனால் அடக்கப்படல? மனசும் இந்திரியங்களையும் மனசையும் என்ன பண்ணணும்? அபியாசத்தினாலையும் வைராகியத்தினாலையும் கண்ட்ரோல் பண்ணப்படாத அந்த கரணம் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய சமாதி துஷ்பிராப இதிமேமதி, ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுவாமி. அப்ப இந்திரியங்களையும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:40 சொல்லும் போதே சொல்றாரு, அர்ஜுனா மனசுல எல்லாம் கை வைக்கிறதெல்லாம் தூக்கி ஓரமா வை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு முதல் ஸ்டெப் என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல் எங்க வரணும்? இந்திரியத்துக்கு என்ன சுவாமி கண்ட்ரோலுக்கு ஏதாவது உபாயம்? ரொம்ப அருமையான உபாயம் தான் நான் சொல்லியிருக்கேன், பிராணாயாமம். வேற எதுவும் இல்லை. பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திரியம் ப்ராப்ளமா இருக்கான்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இந்திரியம் ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, என்னோட இந்திரியங்களை கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அப்ப நீங்க பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரத்தையும் 10 பண்ணுங்க. எனக்கு இன்னும் அடங்கலை அப்படின்னா மத்தியானத்துலயும் ஒரு 10 பண்ணுங்க. 3 வாட்டி 10 பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்திரியம் கண்ட்ரோல் போகும். கூடவே பிராணாயாமத்தோடது மனசையும் கண்ட்ரோல் பண்ணும் இன்டைரக்டா. ஆனா பிரதானம் இந்திரிய நிகிரகத்துக்கு வந்து பிராணாயாமம். அப்போ மனசுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஓங்காரத்தை கொடுத்துருக்கோம், கர்ம யோகத்தை கொடுத்துருக்கோம். ஓங்கார அபியாசமும் கர்மயோகமும் மனசை நிரோதம் பண்றதுக்கு, பிராணாயாமம் இந்திரியத்தை நிரோதம் பண்றதுக்கு. இந்த 2த்தினாலையும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அடக்கல அப்படின்னா அவனுக்கு சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அடையவே முடியாது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். வஷ்யாத்மனா து யததா, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களையும் மனதையும் வசம் பண்ணிட்டானோ. எதனால வசம் பண்ணா? அபியாச வைராகியம். பிராணாயாம அபியாசம், ஓங்கார அபியாசம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் படிச்சு இது பொய் அப்படின்னு வைராகியம். இந்த 2த்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வசம் பண்ணிட்டு இந்த காரியத்துல சமாதியில வந்து யததா எவன் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்கின்றானோ அவனால் சக்கியோ அவாப்தும் உபாயதः, இந்த உபாயங்களால் இந்த சமாதி என்பது எளிதாக அடையப்படும். அப்ப உபாயம் இல்லைன்னா நம்மளால முடியாது. அப்ப மனசை அடக்கிறதுக்கு உபாயம் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம், பிராணாயாமமும் ஓங்காரமும் தத்துவ விசாரம். இந்த 3தோட அபியாசம், தத்துவ அபியாசம், பிராணாயாம அபியாசம், அது அப்புறம் ஓங்கார ஜப அபியாசம். இந்த 3 தான் வாஸ்தவமான சாதம். இதனால வசப்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா சமாதிக்கு நீங்க போயிட முடியும். சவிகல்பத்தை தாண்டி நிர்விகல்பத்தையும் அடைய முடியும். அதுக்கப்புறம் சரி, இது எப்படி உடனே ஒரு மேஜிக்ல தான் நடந்துருமா சாமி? நடக்காது. 6:25 முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. ஷனை ஷனை ருபரமேத் புத்யா திருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனః கிருத்வா கிஞ்சிதபி ந சிந்தயேத் ந கிஞ்சிதபி சிந்தயேத். 6:25 திடீர்னுலாம் நடக்காது சாமி, இது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா இப்ப 20 நிமிஷத்துல ஒரு பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா மெதுவா அது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் போகணும். அப்ப மெதுவா இந்த மனசை அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் தீர்க்க காலம் நிரந்தரமா பண்ணக்கூடிய அபியாசத்தினால உபரதி பண்ணணும், ஷட் டவுன் பண்ணணும். மெதுவா ஷட் டவுன் பண்ணி எங்க நிப்பாட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா, இந்த மனதை ஆத்மான்னு சொல்லக்கூடிய நிர்குணத்திலேயே முதல்ல பிராணன் மனசு, அதுக்கப்புறம் பிராணன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்த நிர்குணமா இருக்கிற ஆத்மாலேயே நிலை பெற செய்ய வேண்டும். அப்ப ஆத்மா வந்து நிர்குண நிராகாரம், அதுல நிக்க வச்சிங்கன்னா என்னாகும் அப்படின்னா நிர்விகல்ப சமாதின்னு பேர். ஏதாவது ஒரு சகுனத்தை நிப்பாட்டிங்கன்னா சவிகல்பம், நிர்குணத்துல வந்து பாத்தீங்கன்னா தான்லயே இந்த மனசை தான்லயே நிப்பாட்டணும் அப்படின்னா சுத்த ஜலத்துல இந்த ஸ்பட்டிக மணியை தூக்கி போட்டா எப்படி ஒண்ணு கலந்துருமோ அதே மாதிரி
சுத்தம் ஆசி சுத்தேன சுத்தம் ஆசிக்தம் தாதுரிகேவ பவதி முனிர் பிரம்ம. இந்த வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, சுத்தத்தோட சுத்தத்தை கலந்தீங்கன்னா சுத்தமாயிடும். அப்ப சித்தம் விக்ஷேபம் இல்லாத சித்தத்தை இந்த பிரம்மத்தோட சிந்தனையிலேயே வச்சிங்க அப்படின்னா அந்த பிரம்மமயமா இந்த மனசு ஆகி விடுகிறது. அதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி. வேறுபாடு இல்லாம போயிடும். அப்போ அது மாதிரி பண்ணணும். எப்படி? மெதுவா மெதுவா மெதுவா. டக்குன்னு ஒரு நாள் மேட்ச்ல இது நடக்கிறது இல்லை. ஏன்னா நமக்குள்ளார ஏகப்பட்ட ஜென்மங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கோம். அதான் சொல்ல போறேன். இனிமேல வாசனையை பத்தி பேச போறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா நடக்காது. அதனால மெதுவா நம்ம எபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெதுவா மெதுவா அபியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். சொன்னதுக்கு பிறகு சரி சுவாமி உபாயம்னு சொன்னீங்களே சுவாமி, உபாயம் இது மட்டுமா இல்ல வேற ஏதாவது உபாயம் இருக்கானா? வேற உபாயம் இருக்கு. என்னென்னது? ஆச்சாரியார் சொல்றாரு, மாண்டுக்கிய காரிக்கா 3:42. இதெல்லாம் மாண்டுக்கிய இதுல இருக்கு பாருங்க, மதுவர்ஷினியில வரிசையா சொல்லிட்டே இருக்கேன். மாண்டுக்கிய காரிக்கா 3:42 மூணாவது பிரகரணம் 42வது ஸ்லோகம் சொல்லுது, உபாயேன நிக்ருண்யாத் விக்ஷிப்தம் காமபோகயோः சுப்ரசன்னம் லயே சைவ யதா காமோ லயஸ்ததா. உபாயேன நிக்ருண்யாத், இந்த மனசை வந்து நிரோதம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்றது இல்லை. உபாயத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம், தண்ணியோட சுபாவம் ஓடுறது, அதை என்ன பண்ணிருக்கோம், அணை கட்டுறது மூலமா நிப்பாட்டிருக்கோம். தண்ணி ஓடுற தண்ணியில மண்ணை போட்டீங்கன்னா நின்றோம், பிண்டமாக்கிட்டீங்கன்னா ஓடுற தண்ணி நின்றோம். அதே மாதிரி அக்னியை நிப்பாட்டணும்னு என்ன பண்ணணும், மந்திரத்தினால கட்டணும், இல்லைன்னா சந்திரகாந்த மணியை வச்சுக்கிட்டு கட்டணும். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சகாயம் எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணணும். அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனதை நிரோதம் பண்ணுறதுக்கு உபாயத்தினால நிகிரகம் பண்ண வேண்டும். அப்போ என்ன சுவாமி உபாயம்? இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லயம் விக்ஷேபம் அப்படின்னு 2 தோஷங்கள் இருக்கு. 2 தோஷங்கள் இந்த மனசுக்கு. ஒன்று, ஜபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ராம் 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 ஓம் 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 சொல்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எங்கேயாவது ஓடி போயிடும். அது பாட்டுக்கு ஊர் சுற்றிட்டு வந்து பார்த்தீங்க, ஐயோ ஊர் சுற்றிட்டு இருக்கு, இது தெரியறதுக்கே 10 நிமிஷம் ஆகிடும். நம்ம ஊர் சுற்றுதுன்னு தெரியறதுக்கே 10 நிமிஷம் ஆகிடும். ஐயோ ஜபத்துக்கு திரும்ப வரணும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி 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 நம்மளை சுற்றி சுற்றி உலகத்தெல்லாம் சுற்றி காட்டும் மொழியே ராம்ல நிற்கவே நிற்காது, ஜபத்தில் நிற்காது. பிரசித்தம், நம்ம எல்லாத்துக்கும் உட்கார்ந்தாவே தெரியும். சாமி ராம மட்டும் நினைக்க மாட்டேது, ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் நினைக்கிறது. இதுக்கு பேர் என்ன பேரு? விக்ஷேபம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்னொன்னு என்னது அப்படின்னா லயம். 2 இருக்கு. இப்ப நம்ம சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அறிவார்ந்த மனிதர்கள் ஒரு கேட்டகரி, இன்னொரு மனிதர்கள் அறிவு இல்லாம கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவங்க. 2. ஒன்னு சத்துவகுணம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். இப்ப நம்ம எல்லாமே அப்படிதான் இருக்கும். சத்துவகுணத்துல நம்ம நிற்கும் போது விக்ஷேபத்தை என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கான உபாயம் சொல்லுது, விக்ஷிப்தம் காமபோக யோகோ. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது காமபோக விஷயங்கள்ல, இந்த லோக விஷயங்கள்ல போகும். சிந்தனை பண்றதெல்லாம் காமபோக விஷயங்கள்லயே, அது என்னது இது என்னது, அங்க போலாமா இங்க போலாமா, அங்க போனோமே இங்க போனோமே, இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் காமபோக விஷயங்கள் அர்த்தம். இது சிந்திச்சாவே சம்சாரத்தை தான் யோசிக்கும் இந்த மனசு. அப்படி போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்ரசன்னம் லயே, அது ஒண்ணு. 2வது என்னது, சுப்ரசன்னம் லயே செய்வ. என்னைக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு வந்து எங்கேயும் ஓடல சாமி, குவைட்டா இருக்கு, அப்படியா ரொம்ப குவைட்டா இருக்கா, சூப்பர், அப்படியே இருக்க வேண்டியதுன்னா இல்ல சாமி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சுப்ரசன்னம் லயே செய்வ. கொஞ்ச நேரம் சித்தவிருத்தி இல்லாம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா தூங்கிடுது சாமி. ஆமா, மனசு தூங்கிடும். எங்கெங்கெல்லாம் மெடிடேஷன் பண்றாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த 2 தான் பிரசித்தம். ஒன்று தூங்கிடுவாங்க, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விஷய சிந்தனையில போகும். இந்த 2 தான் நடக்கும். அப்போ 2மே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு காமபோகத்துல போற சிந்தனை பண்ணக்கூடிய விக்ஷேபம் தடையோ அதே மாதிரி தான், பேரிகேட்டர் மாதிரி தான் இந்த லயமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மோட்சத்துக்கு இந்த சமாதிக்கு சத்ரு. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க, கிருஷ்ணவேணி அம்மான்னு. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தை, இறந்து போயிட்டாங்க. இப்போ இல்லை, ரமணாசிரமத்துக்கு டெய்லி போவாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமோ குணம், ரொம்ப தமோ குணம். பீஜம், அது ஒரு தேகத்தோட பீஜம்னு ஒன்று வச்சுக்கல. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரவியங்களும் தப்பான திரவியம். அவங்களே சொல்லுவாங்க, சாமி இந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது ஏன்னா ஃபுட் கார்பரேஷனில் இருந்தாங்க, ஃபுட்டு இன்ஸ்பெக்ஷனில் இருந்தாங்க. என்னது அது பேர்? ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் தானே, ஃபுட் இன்ஸ்பெக்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர் ஃபுல்லாக தப்பான ஃபுட்டு தான் போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இவங்க இன்ஸ்பெக்ஷனே போக மாட்டாங்க, எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இவ்வளோதான். அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி ரொம்ப சம்பாதிச்சு சாமி, அநியாயத்துக்கு சம்பாதிச்சேன். நம்ம வேணான்னு சொன்னாலும் வந்து கொடுப்பான். பரதிரவியம், தப்பான திரவியம். அப்போ அந்த நிறைய தப்பான திரவியத்தை சேர்த்து வச்சு நீங்கள் யோகத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகத்தை அடைய முடியாது. ரொம்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தமோ குணம். நான் தான் கேட்பேன், எப்படிமா போய் தியானம் பண்ணுவீங்க? எனக்கு நல்லா தெரியும், தமோ குணமாக இருக்கிறவங்களால தியானம் பண்ண முடியாது. சத்துவ குணத்தோட விஷயம் அது. இவங்க தூங்கிடுவாங்களே அப்படின்னா அந்த அம்மா கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, சாமி நாங்கள் போய் ரமணாசிரமத்தில் ஒரு 2 சாமியை பிரதட்சணம் பண்ணுவோம் சாமி. ரமணரோட சமாதி இருக்கு, அதை 2-3 சுற்றுவோம் சாமி. சுற்றினோன்னே வந்து பார்த்தீங்கன்னா செவுரு இருக்கு, அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு, பிளேஸ். அந்த செவுத்துல சாஞ்சி உட்காருவோம் சாமி. அப்போ முதுகுக்கு சப்போர்ட் கிடைச்சிருந்தா நாங்கள் அதனால தான் என்ன பண்ணுவோம்னா மெடிடேஷன் பண்ணுற ஜபம் பண்ணுற இடத்துல பின்பக்கம் எதுவும் வச்சுக்காம உட்காரு. அதான் ஆரம்பத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி சாஞ்சிங்கன்னா தலையும் சாஞ்சுதான் தூங்கிடுவீங்க. அதுக்காக ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்பக்கம் நமக்கு சப்போர்ட் இல்லாமல் நின்னோம் அப்படின்னா தூக்கத்துக்கு போகாது, லயத்துக்கு போகாது. அப்போ லயத்துக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே விழுந்துவோம் அப்படின்ற பயம் இருக்கும் உங்களுக்கு. உடம்பு கீழே விழுந்துருன்ற பயம் இருக்கும். அதனால நீங்கள் ஒரு அவேர்னஸோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லயத்துக்கு போகாது மனசு. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசிரமத்தில் அந்த ரவுண்டாக இருக்கிற செவுத்துல நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், எல்லா செவுத்து ஓரத்துலேயும் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க வரிசையாக. அதுலேயே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் போய் உட்காந்தோன்னே கொஞ்சம் நேரம் அப்படியே போகும் சாமி, என் பேரனை பற்றி நினைப்பேன், என் பையன் செத்து போன பையனை பற்றி ரொம்ப சிந்தனை வரும் சாமி, அவன் எப்படிலாம் என்கிட்ட விளையாண்டான், இது பண்ணான், நல்ல பையன் சாமி. அப்போ மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு யாரை பற்றி நினைப்பு வரும், அவங்க பையன் வந்து சின்ன வயசில் பேர குழந்தை பிறந்த உடனே செத்து போயிட்டான். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரை மட்டும் இருக்கா, மருமக தனியாக நிற்கிது, பையன் இல்லை, ஒரே பையன், ஒத்த பையன் இறந்து போயிட்டான். ஹஸ்பண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். அப்போ ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு, பையனும் இறந்து போயிட்டான். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நினைவுகள்லாம் பழைய நினைவுகள்லாம் வருமா? ஆமாம். அந்த அம்மா ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, நான் அப்படியே நினைப்பில்லையே இருப்ப சாமி, எதோ நினைப்பெல்லாம் வரும் சாமி, பழைய நினைப்பெல்லாம் வரும். ஆஃபீஸுக்கு போனது வந்தது, ஹஸ்பண்டோட இருந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட பையனோட விளையாண்டுட்டு இருந்தது, எங்கெங்கெல்லாம் போகணுமோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பேன் சாமி. எப்படி தூங்குனேன்னே தெரியாது சாமி, தூங்கிடுவோம் சாமி. ரொம்ப ரொம்ப வெள்ளந்தி அந்த அம்மா. அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சாமி. அதுக்கு பேர் என்ன பேர்? விக்ஷேபம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக தூங்கிடுவோம் சாமி. அப்போ ஆனால் தூங்கி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தூங்கி முழிச்சோன்னே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் சாமி அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் சாமி. அப்போ விக்ஷேபம் முடிஞ்சோன்னே எங்கே போயிடுவீங்க? சித்த விருத்தி மெதுவாக டவுன் ஆகி நமக்கு டெய்லி தூக்கத்துக்கு போகிறோம்ல, அது மாதிரி தூக்கத்துக்கு போகும். அப்புறம் தூக்கத்தில் இருந்துட்டு, ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் நினைப்பாங்க, நீங்கள் நல்லா வந்து ரமண பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, அகம்ன்ற தியானத்தில் இருக்கீங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? லயத்துக்கு போயிருப்பீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு சாமி வந்து பார்த்தேன். சாமி நல்லா தூங்குறாரு, கொரட்டை விட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த தலை இப்படி தொங்கி போச்சுனாவே என்ன அர்த்தம்? தலை தொங்கி போச்சுன்னா தூங்கிட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே தூங்குறத, அப்படி என்ன பண்றது அப்படின்னா, அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணாரு தெரியுங்களா உங்களுக்கு? நான் நேரா நின்று இருந்தா தானே கண்டுபிடிச்சிருவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தோடனே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைய வந்து இப்படிதான் ஆரம்பிப்பார். சரியா தப்பா? இது மெடிடேஷன் 6வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டினா, இந்த முதுகெலும்பு, கழுத்து, தலை இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நேராக வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்ரை காக்ரம் சமக்கிருத்வா யதச்சித்தேந்திரிய கிரியா
வரிசையா வந்து பாத்தீங்கன்னா சுச்சவு தேசே பிரதிஷ்டாபிய அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 11, 12, 13 அப்படின்னு வரிசையா. ஆமா, சமக்காய, ஆமா, சமம் காய சிரோகிரிவம் 11, 11, 12, 13 வரிசையா வந்து தியானத்துக்கு இருக்கு. அதுல 13வது ஸ்லோகம் சொல்லுது சமமா வச்சுக்கிட்டு அப்படின்னு. அப்ப சமமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், லயத்துக்கு போகாம உபாயம். அதுக்கப்புறம் நீங்க ரமணாசிரமத்துக்கு போய் பாருங்க, யாராவது பாத்தீங்கன்னா தெரியும். மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி யாராவது வந்து பிராணாயாமத்தை பண்றாங்கன்னு பாருங்களேன். யாருமே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜபம், காயத்ரி ஜபம் பண்றீங்கல்ல, டெய்லி சந்தியா பண்றவங்களுக்கு காயத்ரி ஜபத்துக்கு என்ன வச்சிருக்கு தெரியுங்களா? நீங்க எந்த ஜபம் பண்றதா இருந்தாலும் ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணிவிட்டு, காயத்ரி பண்றதுக்கு முன்னாடி நடுவுல வந்து சங்கல்பத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கும், பிராணாயாமம் இருக்கும். ஆரோக்கியத்துக்கு சங்கல்பம், சங்கல்பம் எங்கெல்லாம் சங்கல்பம் வருதோ அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன வருதோ பிராணாயாமம் வந்துடும். அதுக்கப்புறம் 10 பிராணாயாமத்தை ஒட்டுக்கா 10 பிராணாயாமத்தை பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ஜபத்துக்குள்ளார என்ட்ரு ஆகுறீங்க. ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மனசு ஆஷ்லேஷனா இருக்கிறது, சித்த விருத்திகள் இருக்கிறத நிரோதம் பண்ணி ஒண்ணுத்துல நிக்கிறதுக்கு தான் இந்த பிராணாயாமத்தை பண்ணிட்டு ஜபத்துக்கு வர்றது, ஏக்க சித்த விருத்திக்கு வர்றது. அப்ப இந்த பிராணாயாமம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணும், நீக்கும். இப்ப இந்த அம்மா, நான் சொன்ன கிருஷ்ணவேணி அம்மாவோட இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, ஏன் அவங்களுக்கு அந்த பிராணாயாமம் அவங்களுக்கு தெரியாது? அவங்க எடுத்தோட நான் யார் விசாரத்துல போய் உட்கார்றேன் அப்படின்னா, நான் யார் விசாரத்துல எப்படி மனசு நான்ல எப்படி நிற்கும்? நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுப்பீரியரா இருக்கு, பிராணனை தாண்டினது, அது உள்ள இருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நீங்க போகணும். நீங்க பிராணனையே வந்து பாத்தீங்கன்னா பண்ணலைன்னா மனசு வந்து என்ன ஆகும், ஊரெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் விக்ஷேபத்துல இருந்து லயத்துக்கு போயிடும். பிராணாயாமத்துக்கு பண்றதோட முக்கியமான பர்பஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிராணாயாமத்தை பண்ண சொல்றேன். இல்லைன்னா இன்னொன்னு உபாயம் என்னது, பிராண வீக்ஷணம் பண்ண சொல்றேன். எதுக்கு? தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லாத ஒரு வஸ்து பிராணன். மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் சம்பவிக்குது. இந்திரியத்துக்கு தூக்கம்ன்ற லயம், தூக்கம்னா லயம். தேகம் லயமாகுது, இந்திரியங்கள் லயமாகுது, மனசு லயமாகுது, புத்தி லயமாகுது. இது எல்லாம் எங்க போய் லயமாகுது? பிராணன்ல போய் லயமாகுது. அதான் தூக்கம். தூக்கத்துல எது தூங்காம இருக்கு? பிராணன் தான். ஏகோ தேவதா பிராணோ தேவதா. எது ஜாகிரதமா இருக்கு அப்படின்னு பிரஸ்னோபனிஷத்துல கேக்குது. தூங்கிக்கிட்டு இருக்கிற இவைகளில் எது தூங்காமல் இருக்கு அப்படின்னா இந்த பிராணன் மட்டும் தூங்காம இருக்கு. பிராணனுக்கு தூக்கமே இல்லை. அப்ப நீங்க பிராண வீக்ஷணம், சதா பிராண வீக்ஷணம் பண்ணிக்கிட்டு இந்த ஓங்கார அபியாசத்தை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லயத்தை கிராஸ் பண்ணிடுவீங்க. லயத்தை கிராஸ் பண்றதுக்கு உபாயமே வந்து பாத்தீங்கன்னா பிராண வீக்ஷணம், பிராணாயாமமும் பிராண வீக்ஷணம் மட்டும்தான். பிராணாயாமத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 காரியம் இருக்கு. ஒன்னு, பிராணாயாமம் என்ன பண்ணும், ரஜோகுணத்தை நாசம் பண்ணும். ரஜோஹந்தி. பிராணாயாமாத் ரஜோஹந்தி. பிராணாயாமத்தினால் ரஜோகுணம் நாசமாகின்றது. உபனிஷத்தோட மந்திரம் இது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் நீங்க ரஜோகுணத்தை நாசமாச்சுன்னா விக்ஷேபம் என்ன ஆயிடும், நின்றும். அப்ப விக்ஷேபத்தை நாசம் பண்றதுக்காக தான் பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பண்ண 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 பிராணனோடு சேர்ந்து ஓங்காரத்தை அபியாசம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லயம் வரவே வராது. ஓங்காரமும் இருக்கும், கூட பிராணனும் சேர்ந்து இருக்கும். அப்படி இன்ஹேல் எக்ஸேலோட வந்து பாத்தீங்கன்னா மனசோட அந்த பிராணனை சேர்க்க லயத்தை நீங்க கிராஸ் பண்ண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா உபாயம். இது யாருக்கு அப்படின்னா சாமானிய நம்மள மாதிரி ஆட்கள். நல்ல எனக்கு வந்து சாஸ்திர அபியாசம் எல்லாம் இருக்கு சுவாமி அப்படின்னா, நல்ல சத்துவகுணம் உயர்ந்தவங்களுக்கு என்ன உபாயம் அப்படின்னா, அதுக்காகத்தான் உபாயம் சொல்லுது. என்ன அப்படின்னா உபாயேன நிக்ரிண்ணியாத் அப்படின்னு. என்ன உபாயம், அதை வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம். இப்ப நான் பேசுனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வாசனாட்சயம் மனோநாசத்தை பேச போறாரு.
நான் இப்போ வந்து அபியாசத்துக்காக நான் உங்களுக்கு இப்போ தூண்டணுன்றதுக்காக இப்போயே ஆரம்பிக்கணுன்றது. சித்ரா பௌர்ணமி வருது, மெதுவாக வந்து நல்ல நாள். அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அபியாசம் பண்ண ஆரம்பிக்கலையோ அவங்கெல்லாம் மெதுவாக ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒன்று ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி போகட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ பலன் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக பண்ணணும். ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும், விஸ்ராந்தியாக உட்காந்துக்கிட்டு வெறும் இன்ஹேல் மட்டும் ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுறது. தீர்க்க சுவாசம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். தீர்க்கமாக சுவாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸேல் பண்ணுறதை மட்டும் கவனிங்க. மெதுவாக மனசு ஓங்காரம் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஷார்ட் ஓங்காரமே சொல்லுங்க. லென்த் பண்ண முடியலன்னா ஷார்ட் ஓங்காரத்தை மனசுல சொல்லிக்கிட்டே இந்த சுவாசத்தை வந்து மெதுவா எந்த பெயினும் இல்லாம ஸ்லோவா வாட்ச் பண்ணிக்கிட்டே அதை எக்ஸேல் பண்ணு. இல்லை அப்படின்னா இன்ஹேல் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உள்ளுக்குள்ளார ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இன்ஹேல் பண்ணு. ஒன்று இன்ஹேல் பிராணாயாமம் இல்லைன்னா எக்ஸேல் பிராணாயாமம். இதை பிராணாயாமம் கண்ட்ரோல் பண்றதுலலாம் இங்க வேலையே இல்லை. தீர்க்க சுவாசம் தான் இங்க முக்கியம். எவ்வளோ லென்த்தா பண்றீங்களோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாருல. ஒரு தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சின்ன 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 கட்டியா தான் கொடுப்பாங்க இதுக்கு ஜுவல்ஸ் பண்றதுக்கு. அது பிஸ்கட் மாதிரி சின்ன சின்னதா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷின்ல கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மிஷினை வச்சு சுத்துறாங்க அப்படின்னா கம்பி மாதிரி லென்த் ஆகிட்டே போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு 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 அந்த அந்த பிஸ்கட்டாக இருக்கிறத லென்த் பண்ணுறது. அப்போ தின்னாக தின்னாக அது லென்த் ஆகிட்டே போகும். அதை வச்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் பண்ணுறது, அந்த கம்மல்லாம் பண்ணும்போது அந்த ரிங்கெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல நிறைய இது இருக்கு. அதே மாதிரி இந்த மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கான்சென்ட்ரேஷன் வந்து மனசில் பிராணனில் நிற்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுவாசத்தோட அளவு 8 செகண்ட் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக 10 செகண்ட், 12 செகண்ட், 14 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது சூக்ஷ்மம் வந்துடும். மெலிசா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பண்ண அது தின் ஆகிற மாதிரி என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவாசம் லென்த்தாக தீர்க்க சூக்ஷ்மம். இந்த தீர்க்க சூக்ஷ்மம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் சித்தவருத்திகள் இல்லாமல் நிர்மூலம் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ண முடிஞ்சவங்க பிராணாயாமம் பண்ணுங்க. பிராணாயாமம் பண்ண முடியாதவங்க வெறும் சுவாசத்தை ஈஸி சேர்ல உட்கார்ந்துட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், வெறும் பிராணனை மட்டும் பார்த்துக்கிட்டு ஸ்லோவாக பண்ணலாம். முடிஞ்சா இன்ஹேல் எக்ஸேல் ரெண்டும் பண்ணுங்க. அது முடியாது, நிறைய பேருக்கு முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, இன்ஹேல வந்து பார்த்தீங்கன்னா கவனம் கொடுங்க, இல்லைன்னா எக்ஸேல்ல கவனம் கொடுங்க. ஏதாவது ஒன்றுத்துல கவனம் கொடுங்க. எக்ஸேல்ல கவனம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் பண்ணுறது ரேச்சக பிராணாயாமம். இன்ஹேல்ல வந்து பார்த்தீங்கன்னா கவனத்துக்கு கொடுத்து மெதுவாக இன்ஹேல் மெதுவாக ஸ்லோவாக பண்ணுங்க. டைம் வச்சுக்காதீங்க, ஒன்றும் வச்சுக்காதீங்க. ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்க. உள்ளுக்குள்ளார ஓங்காரம் போயிட்டே இருக்கட்டும். ஸ்லோவாக இன்ஹேலை மெதுவாக பண்ணுங்க. மூச்சை பார்த்துக்கிட்டே பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் பூரக பிராணாயாமம். அதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கும்பகம் பண்ணுறதுக்கு சாமர்த்தியம் இருக்குது அப்படின்னா கும்பகத்தையும் மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்ததுக்கு பிறகு கவுண்டிங்லாம் கூட தேவையில்லை. வெறுமனே வயசானவங்களுக்கு சொல்கிறேன், வெறுமனே எவ்வளோ முடியுமோ மூச்சை வந்து வெளியிடாமல் அப்படியே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஓங்காரத்தை சொல்லிட்டு மூச்சை அப்படின்னு அடக்குங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு முடியலையோ அப்போ வந்து எக்ஸேல் பண்ணு. அப்போ இது கும்பக பிராணாயாமம். இந்த மூணுத்தையும் பிரயத்தனம் இல்லாமலும் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக பண்ண முடியும். லென்த் பண்ணணும், தீர்க்க சூக்ஷ்மம் பண்ணணும். தீர்க்க சூக்ஷ்மம் பண்ணினீங்க அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். சஞ்சலம் இல்லாமல் இருக்கும், லயத்துக்கு போகாமல் இருக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணி இது வரைக்கும் நான் தூங்குறதுன்னு எனக்கு தெரிஞ்சு தூங்குனதே இல்லை. எனக்கு இன்னும் கூட ஆச்சரியமா இருக்கு, லயத்துக்கெல்லாம் போகுமா? ஒரு வாட்டியும் 2 வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரேராக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் அது மாதிரி ஆயிருக்கு. காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஜபம் பண்ணுறேன். ஒரு 3:30 மணி 4 மணிக்கெலாம் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன். உட்கார்ந்து மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கம், நல்ல தூக்கம். நான் என்ன பண்ணேன், இது மாதிரிலாம் நடந்தாலும் ஜபம் நடக்காது அப்படின்னு தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் பாட்டு படுத்து தூங்கிட்டேன். குளிச்சுட்டு திருக்குன்றெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி ஜபத்துக்கெல்லாம் உட்காந்து தூக்கம் வந்தால் என்ன பண்ணுறது, ஜபம் பண்ணலாமா தூங்கலாமா? தூக்கம் வந்தால் தூங்க தான் செய்யணும். அப்புறம் அவங்க ஜபம் பண்ணுறது, அப்புறம் ஜபம் வேஸ்ட்டாக போயிடும். நான் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அழகாக படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப உட்காந்து ஜபம் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியாது. ஜபமும் பண்ணிக்கிட்டு தூங்கவும் முடியாது, தூங்கிக்கிட்டு ஜபமும் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் பண்ணணும்.
அது மாதிரி எப்போவாவது நடக்கும். ஏன் நடக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாமம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லயமும் வராது, விக்ஷேபமும் வராது. உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. நீங்க பிராணனை வாட்ச் பண்றது, இப்ப எனக்குலாம் வந்து சித்தம் எப்படி விஷயத்துக்கு போகுது அப்படின்னா, 3வது ஓங்காரத்துல என்னோட மனசுக்கு வந்து நான் கொண்டு வருவேன். ஊர்துவ பிராணனா மாற்ற முடியும். மூச்சை வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா மனசு நிக்க ஆரம்பிச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நமக்குள்ள டெக்னிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. அதனால அது எப்படி தெரியும்? யோகோ யோகேன ஞாத்தவ்யா. நீங்க யோகத்தை பிராக்டிஸ் பண்ண பண்ண யோகமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் எல்லாத்தையும். வெளியில இருந்து பண்றதை காட்டிலும் உள்ள இறங்கிதான் நிறைய விஷயத்த அறிஞ்சிக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணி நாராயண நாராயண ஹரி.